பிரைஸ் லார்ட். ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக ஆண்டவருக்கு நன்றி. இந்த காலை வேளையும் கூட ஒரு வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஓட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவனாக, நமக்கு உதவி செய்கிற தேவனாக, நமக்காக அனைத்தையும் செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்திலே எப்படிப்பட்ட பாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டிருந்தாலும் அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். குறிப்பாக இந்த காலை வேளையிலே வேதாகமத்திலிருந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை பற்றி நாம் பார்த்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அந்த பெண் வேற யாரும் இல்லை, அன்னாள் என்ற தேவ மனுஷி. இந்த அன்னாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இவளுக்கு பல ஆண்டுகளாக குழந்தை இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இதனால் தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்த நபர்களால் அவமானப்படுத்தப்பட்டால், நிந்திக்கப்பட்டால், பல்வேறு வேதனைகளை சுமந்து வந்தாள். நான் நினைக்கிறேன் இந்த அன்னாள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டேதான் இருந்திருப்பாள். ஒவ்வொரு முறை ஆலயத்துக்கு வரும்போதும் ஜெபித்து கொண்டேதான் இருப்பாள். அப்படி வரும்போது ஒரு முறை வேதத்தில் சொல்லப்பட்ட அந்த நேரத்திலே, அந்த பண்டிகை கொண்டாடக்கூடிய நாட்கள்ல இவர் வந்தால், மிகவும் துக்கமா இருந்தால், தேவ சமூகத்திலே அழுது தன்னுடைய எல்லா துக்கத்தையும் ஊற்றிவிட்டாள் என்று பார்க்கிறோம். அப்போது இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முதலாவது காரியம், எந்த சூழ்நிலையிலும் ஜெபிப்பதை நிறுத்திவிடக்கூடாது. எப்பொழுதுமே எந்த காரியத்துக்காக நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அதுக்கு பதில் கிடைத்தாலும் சரி, கிடைக்க விட்டாலும் சரி, குறிப்பாக பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் அந்த ஜெபத்தை உடனடியாக நிறுத்தி விடாமல் தொடர்ந்து அந்த காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டே இருங்கள். அந்த கன்சிஸ்டன்ட் ப்ரேயர் லைஃப், அந்த ஜெபத்தை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கும்போது ஏற்ற சமயத்திலே கர்த்தர் நமக்கு பதிலை தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இந்த அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவள் பல ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டே இருந்தால் அந்த ஜெபிப்பதை அவர் ஒருபோதும் விட்டுவிடவே இல்லை. அதனால்தான் அந்த ஜெபத்துக்கு ஒரு நாள் பதில் கிடைத்தது, அவருடைய துக்கம் எல்லாம் நீங்கினது. எனவே அண்ணாளை போல தொடர்ச்சியாக நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், இந்த அன்னாள் விசுவாசத்தோடு காத்திருந்தாள். குறிப்பாக அந்த முறை தேவாலயத்துக்கு வந்து ஜெபிக்கும் போது என்னுடைய இருதயத்தில் இருக்க எல்லாவற்றையும் ஊற்றி விட்டதுக்கு பின்பதாக வேதம் சொல்கிறது, அதற்கு பின்பதாக அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. காரணம், என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார், என்னுடைய கண்ணீரை அவர் கண்டு கொண்டார், நிச்சயமா என்னுடைய கண்ணீருக்கு அவர் பலனை தருவார் என்ற ஆழமான அசைக்க முடியாத விசுவாசம் அந்த அன்னாளுக்குள்ளாக அந்த நாளே புறப்பட்டு வந்தது. எனவே அந்த நாள் முதற்கொண்டு அவள் துக்க முகமா இருக்கவில்லை. அவள் ஒவ்வொரு நாளும் தேவன் எனக்கு அற்புதம் செய்ய போகிறார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்தாள். இந்த காலை வேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபியுங்கள். எப்படிப்பட்ட ஜெபம் தேவை என்று சொன்னால், விசுவாசம் உள்ள ஒரு ஜெபம் நமக்கு தேவை. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தோடு நன்னாளை போல தேவன் அற்புதங்களை செய்கிற வரைக்கும் காத்து கொண்டே இருங்கள். பாசிட்டிவான எண்ணத்தோடு நிச்சயமாய் கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், அவர் பதில் தரப்போகிறார் என்ற அந்த விசுவாசத்தோடு ஆழமான நம்பிக்கையோடு காத்திருங்கள். நிச்சயமாகவே அன்னாளுக்கு அற்புதத்தை செய்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலும் அற்புதத்தை செய்வார். அது மாத்திர மூன்றாவது ஒரு காரியம், இந்த அன்னாள் தேவனுக்கு என்று ஒரு பொருத்தனை செய்தால். என்ன பொருத்தனை? எனக்கு ஒரு ஆண் மகனை கொடுத்தால் அந்த ஆண் மகனை உம்முடைய ஊழியத்துக்கு என்று உம்முடைய சபையில உம்முடைய ஆலயத்தில் கொண்டு வந்து விடுவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனையை சரியான நேரத்தில் நிறைவேற்றினாள். இந்த நாட்கள்ல நம்ம நிறைய இடத்துல பொருத்தனை பண்றோம், வாயினால் நிறைய காரியத்தை அறிக்கை பண்றோம், ஆனா அதை நம்ம செய்யறது இல்லை. ஒருவேளை பொருளை கொடுக்கணும்னா கூட கொடுத்துருவோம், இவ்வளவு பணத்தை நான் தரேன், இதை நான் காணிக்கையா கொடுக்குறேன்னு சொல்லி கூட பொருத்தனை பண்ணும்போது கொடுத்துருவோம். ஆனா என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய மாட்டேன் அல்லது இந்தந்த காரியத்தை செய்வேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை செய்யறதுக்கு தீர்மானம் எடுக்கும்போது, பொருத்தனை பண்ணும்போது அதை நிறைவேற்றாமல் போகிறோம். இந்த காலை வேளை இந்த வார்த்தை கேட்கும் போதே எந்தெந்த பொருத்தனையை நீங்கள் செய்து நிறைவேற்றாமல் இருக்கிறீர்களோ, உங்கள் ஞாபகத்துக்கு எது வருகிறதோ அதை இன்றைக்கே நிறைவேற்றுவதற்கு மறுபடியும் உடைய அர்ப்பணியுங்கள். இந்த மூன்று காரியத்தை இந்த நாளிலே அன்னாளுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது காரியம், தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது காரியம், விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நமக்கு தேவனுக்கு முன்பதாக நாம் செய்த பொருத்தனையை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அன்னாள் இதை எல்லாத்தையும் செய்தால் கர்த்தர் அந்த ஒரு ஆண்மகனோடு நிறுத்தவில்லை, அதற்கு பின்பதாக ஏராளமான பிள்ளைகளை கொடுத்து அவருடைய சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவர் மூலமாய், அவருடைய பிள்ளைகள் மூலமாய் தேவ ராஜ்யமும் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்தார். இந்த காலை வேளை
அன்னாலை போல நாமும் தொடர்ந்து ஜெபிப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். தேவனுக்கு முன்பதாக நம்ம செய்த எல்லா பொருத்தனையும் நிறைவேற்றுவோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.